கேள்வி கேட்டவன் அந்த வெஞ்சன்ஸோட கேள்வி கேட்டா பதில் அந்த வெஞ்சன்ஸோட தாங்க சொல்லி ஆகணும். என்ன அது எப்படின்னா அவன் என்ன உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களே என்னன்னு கேட்டா அவரு ஆமா நான் அப்படின்னு தான் சொல்றாரு. இது என்ன இருக்கு? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நல்லது. ஆமாங்க, நான் நல்ல ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். என் வயசுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கிளிஜோசி இல்லைங்க. ஆமா, பீஸ் கமிட்டி போட்டிருக்கோம். பீஸ் கமிட்டி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு பண்ணோம். நீங்க ஒரு விஷயம் என்னங்க அது நாங்க போய்க்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தான் வழக்கறிஞர் இருக்கீங்கல்ல, வந்து வக்காலத்து போடுங்க. முதலமைச்சர் ஒரு சைக்கிள் ஓட்டினாரு, உடனே என்ன திருப்பூர்ல நம்ம ஊர்ல அது பேக் சைக்கிள் அவர் மிதிக்கவே இல்லை. இங்க இருந்து எப்படி முதல்ல வந்து மகாண சைக்கிள் ஓட்டுவாரு, இன்னும் எங்கேயா நம்ம சொல்லுங்க என்ன தெரியுது? நீங்க வேணா பண்ணுங்க, 4 கல்யாணம் இல்லை 5 கல்யாணம் பண்ணுங்க. உங்களை யாரும் வேணாம்னா நாங்க எல்லாம் இல்லைங்க. நாங்க எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தர் திராவிடத்துல அது அவங்களுக்கு பராமரிக்க முடியுது, கல்யாணம் பண்றாங்க. சுத்தி சுத்தி அவங்க தலைவருக்கு தான் வந்தாங்க. அதுதான் தப்பு. அதாவது என்னன்னா அவரு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது வேன், அவருக்குன்னு ஒரு வேன் ஏமா, அதாவது டங்கு சிலிப்பு, அவ்வளவுதான். 2024 நாடாளுமன்ற டங்கு சிலிப்புங்க. இது எதுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு மற்றும் புரட்சி தமிழக கட்சி நிறுவனர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்துல திமுக ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா, டிவிகே அப்படின்னு சொல்லும் போது அதை ஸ்பீடா சொன்னா டீ விக்கிற கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. சரி, ஒரு பக்கம் திமுகவினர் தான் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் நீங்க தான் பேசுவீங்களா, நாங்களும் உங்களுக்கு போட்டியா பேசுவோம்னு சொல்லிட்டு லோயலா மணி அப்படின்றவங்க அவர் ஒரு சைடு சொல்லியிருக்காரு. டிஎம்கே ஸ்பீடா சொன்னா டிமிக்கி டிமிக்கின்னு கேட்கும் அப்படின்னு. நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க சார், டிஎம்கேன்றது ஸ்பீடா சொன்னா டிமிக்கி டிமிக்கின்னு கேக்குதான்னு. அவர் சொல்லியிருக்காரு லோயலா மணி, டிஎம்கேன்றத ஸ்பீடா சொன்னா டிமிக்கி டிமிக்கி. ஏமா, அவன் ஒரு சின்ன பையன், என் ஸ்டூடெண்ட், என் பேரன் வயசு. அவரு நம்ம ஊடகத்துல ஏற்கனவே என் கூட உட்காந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு அவர் அந்த கட்சியில போய் ஒரு சின்ன பையன் கட்சியில போய் இருந்துட்டு என்னத்தை வேணாலும் பேசலான்னு பேசுறாரு. அது அந்த வார்த்தையை என்னட்ட கேட்கலாமா நீ? அவங்களுடைய தகுதி என்ன, என் தகுதி என்ன? அது கூட ஒரு பாரம்பரியம் வேண்டாமா? யார் யார்கிட்ட எந்தெந்த கேள்வி வைக்கணும்னு தெரியணும்டா. சரியா? இது கடந்து போங்க, வேற கேள்வி கேளுங்க. என்கிட்ட கேட்குறது ஏமா, டிஎம்கேன்னு சொன்னாக்க வேகமா சொன்னாலும் டிஎம்கே தான், மெதுவா சொன்னாலும் டிஎம்கே தான். என்ன ஆனாலும் கேட்கணும். அது எங்க போய் வச்சா அதுக்கேற்ற மாதிரி மாறிடுங்க. முதல்ல ஒரு டிவிகே கட்சி, இப்ப ஐயா கூட டிவிகே ஏதோ திரிசா ஏதோ ஒன்று சொன்னாரு. கேளுங்க, அந்த பொண்ணுட்டு கேளுங்க, தெரியும். ஐயா ஒரு விளக்கம் சொன்னாரு, அதை தான் திமுக பேசுறாங்க. அது முதல்ல இங்க ஐயா வாழ்க்கை தான் இப்ப கேட்கறாருல, இந்த கேள்வி என்ன கேட்கலாமான்னு. அப்ப ஒரு பெரிய மனுஷன் மீச நடிச்சவர் இவருக்கு சொல்லலாமா ஒரு டிவிக்கேன்னா ஒரு பெண்ணு சொல்லுங்க. அவங்க அந்த பிளைட்ல போய் கோவாவுக்கு போனாங்களா இல்லையா? பக்கத்துல வீடு எடுத்து கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப என்ன சொன்னது? அது நீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் தெரியும். நடிக்காதீங்க. என் வாயில இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க. வேண்டாம், தெரிஞ்சா சொல்ல போறேன். அந்த அதான் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன விஜய் கழகமா? எப்பா நான் எதுக்கு சொல்லணும்? ஏற்கனவே அவங்க போட்டு என்ன ட்ரெண்ட் பண்ணிட்டு கீர்த்தி சுரேஷ் கே இந்த பேரை வச்சு இவர் தான். இப்ப இவர் பேசுறாரு, நான் தெரியும் எப்படி நான் பேசுறேன்.
ஏங்க அது அந்த இன்சியல் அவருக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துகிட்டாரு, அதனால அந்த இன்சியல் நான் சொன்னேன். அது தப்பா? ஏங்க இங்க பக்கத்துல வீடு எடுத்து கொடுத்தது யாரு, பிளைட்ல ஏத்திட்டு போனது யாரு, யாரு கல்யாணத்துக்கு போனாங்க, என்ன இதெல்லாம் மறந்துடுவீங்களா? கோவாவுக்கு எப்படி போனாங்க? மத்த எழுத்துலாம் விட்டீங்க. என்ன மத்த எழுத்து? இன்சியல் தானே முதல் எழுத்தை தானே எடுத்துக்க முடியும், பின்னாடி எழுத்து ஒரு நடிகர் அவர் எங்க போறாரு என்ன பண்றாரு பாக்கத்தான் உங்களுக்கு வேலையா? இது பேசுறீங்க உங்களுக்கு வெக்கமா பாருங்க. ஊடகத்துல வந்ததுதான் நான் ஒண்ணும் நடிகைகள்னா அப்புறம் தான் நீங்க இப்படிதான் பாப்பீங்களா? பண்ணாதவர்கிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி இந்த நடிகைக்கும் வச்சு ஒரு கிசுகிசு வருது என்ன சொல்லலாம்? இந்த சொன்னது ஏன் கேட்குறீங்க? அவங்க ஒரு நடிகை, நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு பெருமை. அவனும் படிதாண்டா பத்தினிங்களா, நானும் முப்பது தர முடியும். ஆமா, நாங்க ரோட்ல தெரியுற நாய் பண்ணிதான். எப்படி இது சரியா இருக்கும்? கேள்வி கேட்டவன் அந்த வெஞ்சன்ஸோட கேள்வி கேட்டா பதில் அந்த வெஞ்சன்ஸோட தாங்க சொல்லி ஆகணும். என்ன அது எப்படின்னா அவன் என்ன உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களே என்னன்னு கேட்டா அவரு ஆமா நான் அப்படின்னு தான் சொல்றாரு. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் கேள்வியான்னு சொன்னாக்கா அவனுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசணும், அப்பதான் அவனுக்கு புரியும். இதே கொஸ்டின் எப்பவுமே வந்து முத்துவேல் ஸ்டாலின் அவங்ககிட்டயோ இல்ல இளைய தளபதி உதய் கிட்டயோ கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இதுவே அரசியல் கேள்வி என்ன கேள்வி சொல்லுவாங்க. அந்த நூற்றாண்டு வேற இந்த நூற்றாண்டு வேற. அன்றைக்கு இருந்த சும்மா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சரி ஐயா நீங்க இந்த வயசு இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஐயா வயசு இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு போய் தான் சொல்லுவார். அட்லீஸ்ட் ஒரு நாகரிகத்தை கருதி கொண்டு அந்த மாதிரி பேசணும். ஏங்க எங்க தலைவர் எதை சொன்னாலும் சரியா தாங்க சொல்லுவாரு. 2 விஷயத்துல வந்து ஐயா வந்து விஜயை அசிங்கப்படுத்திருக்காரு. இந்த டிவிக்கு விஷயம் ஒண்ணு, அப்புறம் விஜயும் எங்க தெரிஞ்சாருன்னா எங்கால் தான் அவரு தெரிஞ்சுதான் என் சொந்தக்காரன்னு வந்து இன்னும் என்னன்னா ஆலப்பழம் தமிழ்னு கதை விட்டு தவிர திரும்பி வர படம் தெலுங்குன்னு அந்த பாட்டையும் பார்த்தவர் நம்ம காமாட்சி நாயக்கு தான். ஏங்க உண்மையை சொன்னா ஒண்ணு அந்த இதுல என்னங்க தப்பு? தமிழ் ஏமாத்திருக்காங்க. டிமிக்கின்றதே வந்து திமுக வந்து 4 வருஷமா வந்து டிமிக்கி மட்டும் தான் மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. டிமிக்கியா அப்படின்னா என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து முனைவர் ஓ அப்படியா? அப்படியெல்லாம் எங்க திமுக பண்ணாதுமா. எங்க திமுக அந்த குற்ற நடவடிக்கை ஈடுபட்டு சிக்க மாட்டான். இங்க இருக்கும் அங்க இருக்கும் டக்குன்னு பொருள் காணாம போயிடும். சரி நான் லயலா மணிகிட்ட கேட்கிறேன், அதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்கிறேன். அதான் அர்த்தமா? சரி சரி. இது மட்டும் இல்லாம புதுக்கோட்டையில வந்து வடகாடு அப்படின்ற ஊர்ல வந்து இரு ஜாதிகளுக்கு இடையே வந்து ஒரு கலவரம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாதி அடிப்படையில நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சில பேர் இந்த பொங்கலுக்கு மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி கொம்புல பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னா அது துள்ளி குதிச்சு ஓடுமா. அது மாதிரி எங்க ஆட்சி காலத்துல எல்லாரும் துள்ளி குதிச்சு ஓடணும்னு பாக்குறாங்க. ஆனா அது இயலாது. எதுக்கு எப்படி எப்படி கடிவாளம் போடணுமோ அப்படித்தான் போட இயலும். அவங்க பரம்பரையா அந்த ஊர்ல வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து அந்த கோவில்ல வந்து அவங்க தான் வந்து வடம் முடிச்சு தேரை இழுப்பாங்கன்னு இருக்கு. திடீர்னு போய் இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சரியா, அவரு போய் என்ன சொல்றாரு, பரம்பரையா நாங்க தான் அந்த தேரை பிடிச்சி இழுப்போங்கிறாரு. சரி எப்படியோ சொல்றாரு, இத மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது அந்த ஊர்ல கலவரம் இருங்க சார் நான் அந்த கலவரம் எதனால நடந்ததுன்னா 2 தரப்பு மக்களும் தண்ணியை போட்டுட்டு அவங்க தண்ணி போதையில கலவரம் பண்ணியிருக்கான். அது ஒரு விஷயம். பட்டியலின மக்களை தவிர தீண்டாமை ஒழிப்பு வழக்கு 16 பேர் பேர்ல பதியப்பட்டிருக்கு. ஏன்னா 16 பேர் பேர்ல வழக்கு போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு 12 நபர்களை வந்து பட்டியலின மக்களையும் கைது பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து அங்கே ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் எப்படி என்ன பண்ணுவாங்கங்கிறது நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லதையே நடங்க. எங்கள் அரசை பற்றி குறை கூறுறதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு
அரசு நல்லது செய்யும் நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் நமக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது. சட்டம் ஒழுங்கை சரியா நிர்வாகம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வச்சா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லது நல்லது கிழிச்சு வச்சேன் சொல்றேன். ஆமாங்க, எதுக்கு இது ஒரு நான் நல்ல ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். என் வயசுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கிழிச்சு வச்சு இல்லைங்க. நல்லதே நடந்தா நீ ஆமா, பீஸ் கமிட்டி போட்டிருக்கோம். பீஸ் கமிட்டி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு பண்ணோம். எல்லா தமிழ்நாட்டுல இப்போ ஒரு ஃபேஷன் என்னன்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரி கோயில் திருவிழா வருதோ அங்க சண்டை போடுறதுன்னு ஒரு முடிவாகி போச்சு. ஏன்னா இல்ல அது போறது கூட உங்களுடைய கைபானங்கள் தாங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க கைபானங்களை நீங்க தான் எப்படியாவது இந்த அரசுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு திரு ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய ஏற்பாட்டுல தான் நடக்கிறதாக எனக்கும் பரவலாக எனக்கும் செய்திகள் வந்த ஒன்றும் தான் இருக்கு. திருவிழாவோட கலவரம் வருது, அதுக்கப்புறம் ஃபீஸ் மீட்டிங் போடுறோம். ஆமா, இங்க இருந்து யாரு இதெல்லாம் வாங்கி சப்ளை பண்றது யாரு? அந்த திருவிழா நடப்பதற்கு முன்னால் சண்டை வந்த பிறகு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் பண்றீங்களோ அதை முன்னாடியே பண்ணி, இப்ப இது மாதிரிலாம் இருக்கு, இது மாதிரிலாம் இருக்கு, இப்படி வாங்க, இன்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நடக்கணும், இதை வயலேட் பண்ணீங்கன்னா நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒரு திருவிழா நடத்துவதற்கென்று ஒரு கமிட்டி, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு குழுவை போடுங்க, போட்டு அந்த குழு மேற்பார்வையில திருவிழா நடத்தட்டும். அந்த குழுவுக்கு இது ஒத்துவராத விஷயங்கள் சில நடக்குதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி சீல் வைக்க கோயில. அப்படின்னா ஒழுங்கா அந்த மாதிரி பிரச்சனை வராது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருவிழா நடக்கணும், சண்டை வரணும், இவெல்லாம் வெட்டி மாறணும், தனித்தனியாக இவன் ஒரு பக்கம் நிற்கணும், அவன் ஒரு பக்கம் நிற்கணும், எல்லாரும் முறுக்கிருந்தனால்தான் தமிழர்கள் நாம இங்க கோலச்ச முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதுதான் பகிரங்க குற்றச்சாட்டா எல்லாருமே சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு திருவிழாவுக்கு பிறகு நான் சீல் வைக்கிறேன், நான் 500 போலீஸை போடுறேன், 300 போலீஸை போடுறேன்றதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு திருவிழா நடத்துக்குன்னு ஒரு குழுவை போட்டு அவங்ககிட்ட ஒரு 50 போலீஸ் சார், இதுக்கு முன்னாடி அந்த கோவில் திருவிழால நடந்தது இல்ல. போன வருஷம் சண்டை நடந்ததுங்க. சண்டை நடந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இஷ்யூ வரலங்க. போன தடவை கத்தி எடுத்து வெட்டி இல்ல. ஆமா, அப்போ அங்க ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, ஒரு முறை உங்களுக்கு தெரியுது இல்ல. பெட்ரோல் பங்க்ல சண்டை நடக்குது, அது ஊர் வரைக்கும் கத்தியில வெட்டுறான். அவுட்டர்லமா 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த சாதிக்கும் இந்த சாதிக்கும் ஒரு முரண் இருக்கு. ஏற்கனவே கோயில் நிலத்துல யார் பயன்படுத்துன்ற தகராறு இருக்கு, இஷ்யூலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கோயில மூடியாச்சுன்னா கோயில மூடிட்டீங்கன்னு கூப்பாடு. இந்த மக்கள் வரல, இந்த மக்களுக்கு எதிராக இருக்கீங்கன்னு ஒரு கூப்பாடு. சார் இங்க பாருங்க, நாங்க இப்ப நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். அது அந்த திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு பீஸ் கமிட்டி உங்கள்கிட்ட நாங்க என்னது கொடுக்கணும்? மக்கள் கொடுக்குறாங்களான்னு பாப்போம். மக்கள் கொடுக்கட்டும். மக்கள் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க ஆளுங்க. உங்களே கையை பிடிச்சிருத்தா யாருங்க இழுத்தா? நீங்க என்ன 16 வயசு பருவமாங்க உங்களை கையை பிடிச்சி நாங்க இழுப்போம். தெரியுது இல்ல, அப்புறம் பேசுறீங்க யார பார்த்தாலும் ஈர்த்துறது அப்படி இன்னும் இல்ல. இப்ப நீங்க தான் எல்லாம் பாத்தா பேசாலே படுத்து இருப்பாங்க இவங்க. இந்த பாருங்க, சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் என்னங்க இப்பெல்லாம் பேசினா அப்புறம் பெண்கள் வகை சட்டத்தை நீங்க உள்ள போக அது நாங்க போய்க்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தான் வளர்க்குறீங்க இருக்கீங்கல்ல, வக்காலத்து போடுங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா போக்சால உள்ள போவீங்க. ஆமா 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 ஆமா. மகளிருக்கு இலவச பேருந்துகள் விட்டுருக்காங்க. அந்த இலவச பேருந்துகள்ல நம்ம முதலமைச்சரும் பயணித்திருக்காங்க. அது யார் கூட பயணித்திருக்காங்கன்னா பெண்கள் பக்கத்துலயே உட்கார்ந்து மகளிர் பஸ்ல பயணித்திருக்காங்க. ஏன் வேற சீட்ல உட்கார்னால ஏமா நீ ஒரு விஷயம், அந்த பஸ் எப்படி போகுது, சரியான முறையில் இயக்கப்படுதா அப்படிங்கிறத அவர் பார்க்கணும். சரி, முதலமைச்சர் அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுவார்னு நீங்கள் எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. அவர் போனார்னா அது பக்கத்தில் மகளிர்னா அது தன்னுடைய மகளாக இருக்கலாம், இல்லை மருமகளாக இருக்கலாம், இல்லை பேத்தியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அது ஏன் நீங்கள் இதுக்கு ஒரு ஏமா அவருடைய வயது என்ன, ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி அவர் கூட யாரு கூட உட்காந்துன்னா அது கண்ணு எதை தாண்டா இங்கே தும்முனா கூட ஒரு பிரச்சனை வரும், பேசுனா ஒரு பிரச்சனை வரும். பக்கத்தில் இருக்காரு பாருங்க நம்மளுடைய ஐயா அவர்கள், இவர் எல்லாத்துக்குமே எப்படி குதர்க்கமாக பேசுகிறாரு, எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறாரோ அது மாதிரி தான் மக்கள். அதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் தப்பும்பான், தப்பு பண்ணாலும் தப்பும்பான்.
எப்படி போனாலும் அப்படித்தான், என்ன செய்யறது? சரி, இது நான் ஆட்சியை சொல்றேன். நாங்க இல்ல. ஆட்சியில இருக்கிற காலம் தான், ஆட்சியில இல்ல. இல்லாது போனாலும் இப்போ ஒரு வச்சுக்கோ. drainage ஆச்சுக்குது. என்ன? அதுல வந்து அமைச்சர் வந்து இறங்கி drainage ஊத்துவாங்க. எனக்குன்னு ஒரு drainage அடைப்பாயிடுது. சரி, அமைச்சர் அந்த பக்கம் போறாரு. என்னையா drainage அடிச்சு டக்குன்னு சினிமால இருக்கும்போது இறங்கி ஏங்க ஒரு பஸ்ல பிரயாணம் பண்றதுக்கும் இல்ல, ஏன் அதாவது அண்ணா- அந்த பஸ் ஒழுங்கா இயக்கப்படுகிறதா, ஆ, அதுக்கு உரிய வசதிகள் பெண்களுக்கு தரப்படுகிறதா என்பதை மேல இருந்து பார்க்கணும் ஐயா. மேல இருந்து பார்த்தாங்கன்னா உள்ள ஏறி பார்த்தாங்கன்னா நீங்க கேமரா தூக்கி வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறது, டீயை வீட்டுல எடுத்துட்டு வந்துட்டு அது உதட்டுல டீ போடாம டீயை குடிக்கிறது, இதெல்லாம் இப்பெல்லாம் மாடர்னா கேமரா வந்துருச்சு. அவன் வந்து இந்த போன்ல அதாவது நிலவ படம் இருக்கலாமா? அப்படியா? ஆமா. அப்படி இருக்கிற போது கேமராவை ஜூம் பண்ணி பாத்துறா, லிப்புக்கும் கப்புக்கும் இடையில கேப் வைக்கிறாங்க. எதுக்கு இது? ஏங்க அவருக்கு அந்த டீ குடிக்க இஷ்டம் இல்லை, ஆனா டீயை குடுக்குறாங்க, அது குடிக்கிற மாதிரி அவரு கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறாரு, அது இல்ல. வேண்டாம்னு சொல்றாரு. டேஸ்டே பாக்கலையா? ஸ்லிப் இந்த லிப் கப். அடப்பாவியெல்லாம். ஏங்க ஏங்க இப்போ சரி விடுங்க இதெல்லாம். ஏன் அதுன்ற? அது அவங்களுக்கு எது சரி, தோணுதோ அப்படியே அது அந்த டீயை செய்றாங்க. வச்சா என்ன ஆகும்? நாங்கெல்லாம் நாங்க எல்லாம் குடிக்கிற டீ தானே அது. ஐயா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அவரு விட இல்ல, அந்த முதலமைச்சர் மாதிரி பாருங்க, ஒரு சைக்கிள் ஓட்டினாரு, உடனே எல்லாம் ஒண்ணு திட்டு போயிடும். நம்ம ஊர்ல இருக்கிறாங்க பாரு, அது பேட்டரி சைக்கிள், அவர் மிதிக்கவே இல்லை. இங்க இருந்து எப்படியா முதல்ல வந்து மகாபலி வரைக்கும் சைக்கிள் ஓட்டுவாரு? இன்னும் எங்கேயா நம்ப சொல்றீங்க? என்னத்துக்கு அது? அமெரிக்காவுக்கு போனாருன்னு கூட பேசுவீங்க. இல்ல, மகாபலிக்கும் அவ்வளவு தம்பி எதா இருக்கு? இது எதுக்கு இந்த மாதிரி அப்புறம் இந்த இது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி இப்படின்னு அது இதெல்லாம் யாரு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறா? தலைவரா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா. ஏங்க இது வந்துங்க அவர் ரெகுலரா இங்க பாருங்க, அவரு அவங்களுக்கு இவங்க வந்து ட்ரீட் பண்றாங்க. சார் ரெகுலரா அவர் எக்ஸசைஸ் சரி, யாரே சைக்கிளிங் பண்றாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. அவர் இந்த வயசுல இவ்வளவு ஆரோக்கியமா ஓடி ஆடி மனசாட்சி இருக்காருன்னா சொல்லுங்க. சொல்லுங்க. நம்முடைய முதல்வர் ம், சென்னையில இருந்து மகாபலி வரைக்கும் சைக்கிள்ல போவாரு. போக முடியாது, அப்புறம் போக மாட்டாரு. ஏன் அந்த மாதிரி காட்டுறீங்க? காட்டாங்களா? மகாபலிபுரத்துக்கு இங்க இருந்து சைக்கிள்ல போனாருன்னா காட்டினாங்க. ஆமா. அந்த மாதிரிலாம் நிறைய build-up நான் எல்லாம் பார்க்கல போடுறாங்க. நான் பார்க்கலங்க, அந்த இதெல்லாம் பார்க்கல. ஜாலியா இருக்கு பாருங்க. இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி? அப்பதான் சைக்கிள்ல என்னடா கண்ணு பெடல் போடாத சைக்கிள்லாம் இருக்குல்லடாமா, இப்ப பெடலே போட இல்ல, வேண்டியதில்லை. ஒருவேளை வந்து திமுக இல்ல. சைக்கிள்ல இப்ப எல்லாமே 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 150 கிலோமீட்டர் போகக்கூடிய சைக்கிள். அதாவது சைக்கிள் எதுக்கு? சைக்கிளிங் எதுக்கு? ரெண்டாவது பிசிக்கலா காட்டுறதுக்கு தானே. மின்சாரத்துல அது ஒரு இயங்கக்கூடிய ஸ்கூல் சைக்கிள் தானே. மின்சாரத்துல இயங்கக்கூடிய சைக்கிள் வந்துருச்சு, ஐயா நிறைய இருக்கு. நான் சொல்றது புரியுது. புரியுது. physical-ஆ fit-ஆ அவர் இருக்காங்க. எக்ஸசைஸுக்கு இங்க இருந்து அங்க அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம், போயிருக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வைராக்கியத்துக்கு எதை வேணாலும் செய்யலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு வைராக்கியம்னு ஒண்ணு வந்துட்டா எதை வேணாலும் செய்யலாம். விடுங்க, அவரு பண்ணிட்டாரு முதல்வர், அவரை பத்தி எதுக்கு விமர்சனம்? விடுங்க. இல்ல, எல்லாரும் பொதுவா இந்த மாதிரி கேள்வி கிண்டலும் பண்றாங்க. சரி பண்ணிட்டு போறானுங்க. ஏம்மா, நாசமா இங்க பாரு, அவர் போனது அந்த பஸ்ஸு பத்தி ஒரு என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காரு. எல்லாரும் தவறா பேசுறாங்க, இலவச பஸ்ஸுங்கிறதுனால சரியா இயங்கலை அப்படின்லாம் தப்பா பேசுறாங்க. அதுக்காக போயிருக்காரு. அவர் அதே மாதிரி ஒரு கலைஞர் என்னன்னு எதிரா திராவிடம் திராவிடம் யார் சொல்லி தரீங்க? அதாவது நீங்க இருக்கீங்களே, நீங்க எதை எடுத்தாலும் குதர்க்கமா பேசியே பழகிட்டீங்க. இல்ல, அது மீம்ஸ் ஆச்சு. ஏன் திராவிடத்துக்கு அவன் என்னென்னோ வந்து வராரு டெஃபினேஷன்லாம் கொடுத்தான். தலைவர் சிம்பிளா நடந்த திருமணம் தான் திராவிடம். ஆமா, இந்த திராவிட திருமணம்னா ஐயனை வச்சு மந்திரம் ஓதி எச்சம் வளர்த்து இல்லாம அவங்களாம் தாலி எடுத்து கழட்டிக்கிறாங்க. அதான் அது திருமணம். நாங்க எவ்வளவோ போட்டு மண்டே பிச்சு அந்த டிக்ஷனரி அந்த புக் இந்த புக் எடுத்து திராவிடத்தை வந்து ஆமாங்க, வெரி சிம்பிள்ங்க. ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு இந்த சகோதரி வந்து உட்கார்ந்து கேட்கறதே வந்து திராவிடம் தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. அப்படியே வெளியில வந்தாலும் கல்வி அறிவு இருக்காது. எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது. தந்தை பெரியாருக்கும் அது வந்து வெளியே வரதுக்கான காரணமே
திராவிடம் தான் சொல்லுவாங்க. ஆமாமா, திராவிட ஆட்சி, அதாவது திராவிட கழகம், திராவிட கழகம் தான் வந்து பெரியார் தான் இதுக்கு முன்னோடி, பெரியார் தான் இதுக்கு வித்துட்டவரு. அதே மாதிரி முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க சரோஜினி நாயுடு, அதாவது பல பேர்த்துல அவரு ஒருத்தர். இவங்க எல்லாம் போராடி தான் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தது அவங்க தான். இப்ப கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்காக நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாரு. சொத்துல வந்து சம உரிமைன்னு கொண்டு வந்தது கலைஞர் தான். அதுக்கப்புறம் தான் ஒன்றிய அரசு இப்ப சட்டம் ஏற்றி இருக்கு. முன்னாடி 72 கொண்டு வந்தாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி கலைஞர் ஆட்சியில ஒண்ணு கொண்டு வந்தாரு, டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா 6 மாசம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலே டைவர்ஸ், கன்சர்ன் டைவர்ஸ் கொடுக்கலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. இப்படியாக பல விதமான பெண்களுக்கு ஆதரவான பல சட்டங்களை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இவங்களை எல்லாம் வந்து அந்த காலத்துல இப்ப இவங்க 3ஆம் பாலினத்தை வந்து வேற மாதிரி தவறான பேர் என்னத்தை விட்டுறோம். கடைசியில அவங்களுக்கு வந்து நல்லதொரு பேரை கொடுத்து அந்த பேர்ல உச்சரிக்க வச்சாரு. அவங்களுக்கு ஒரு சேர்மன், அவங்க கம்யூனிட்டிலேயே ஒரு சேர்மன் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. கலைஞர் செய்யாதது எவ்வளவுமா இருக்கு. நேற்று ஒரு பொண்ணு இதுல பேசியிருக்காமா, மொபைல்ல பார்த்தோமா, கலைஞர் என்னென்ன பண்ணாருன்னு ஒரு பெரிய நீண்ட ஒரு பட்டியல், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சட்ட முன்வடிவங்களை அவர் காலத்துல தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமாமா, கரெக்டா சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. நான் கேட்டேன், நான் ஒரு 10 நிமிஷம் முந்தான் நான் நேற்று எது ஏங்க உங்களுக்கு அது அப்படியே இருக்குதுப்பா. நீங்க பேசுறீங்க, நீங்க என்ன வளர்ச்சி தெரியுமா? நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு 10-20 பொம்பளை பிள்ளைங்க வயசு பசங்க உட்காந்து ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அதுல ஒரு பிள்ளை குழந்தை, இப்போது பெரியார் உயிரோடு இருந்தா யாரா அவரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, சரி அடி செருப்ப அப்படின்னு கேட்காம அது வந்து இப்ப இருக்குது. இப்ப பெரியார் உயிரோடு இருந்தா அதுக்கு என்ன வயசு இருக்கும்? அது வயசை பத்தி என்னங்க இருக்கு? அப்ப மத்ததுங்களா எது அதை பத்தி எல்லாம், அதை பத்தி அந்த பொண்ணுடைய பாராட்ட வேணும், கை தூக்கணும், பெண்களை பாராட்டணும். எதுக்குன்னா அதாவது அவர்கள் குரு, ஆமா, தந்தை, வழிகாட்டி, அப்படி நாங்க எங்க தாத்தா, எங்க முப்பாட்டி வச்சுக்கோங்க, அப்படி நாங்க அதை அவர் ஏத்துப்போன்னு சொல்றது எப்படிக்குது? இப்ப இருந்தா யாரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நான் பண்ணி பண்றது எப்படிக்குது? அதுல உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? கல்யாணம் பண்ணிக்க போறது அவங்க. ஓ, நீ உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு கிடைக்கலையா? நல்லா இருக்குதுங்க பேசுறது. நீங்க வேணா பண்ணுங்க, 4 கல்யாணம் இல்ல 5 கல்யாணம் பண்ணுங்க, உங்களை யாரும் வேணாம்னா. நாங்க எல்லாம் இல்லங்க, நாங்க எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தர். எது திராவிடத்துல அது அவங்களுக்கு பராமரிக்க முடியுது, கல்யாணம் பண்றாங்க. சுத்தி அவங்க தலைவருக்கு தான் வருவீங்க. என்ன சட்டம்? அவர் என்ன நேரடியாவ சொன்னாரு? இங்க பாருங்க, சட்டங்கிறது வந்து ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வப்பாட்டி கிப்பாட்டின்லாம் வச்சுக்கிறது இல்லையா அந்த காலத்துல. என்ன பேசுறீங்க? புகார் கொடுக்கலன்னா எத்தனை குடும்பத்துல அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அக்காவுக்கு சேர்த்து வாழ்றாங்க. இந்த காலத்துலயும் இருக்கு, நிறைய குடும்பங்கள்ல இருக்கு சார். அது இல்ல சார், நீங்க இங்க பாருங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து வாழ்க்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சோ தன்னுடைய மனைவிட்ட கேட்கிறாரு, மனைவி வந்து சட்டம் ஒத்துக்குன்னா அவங்கள வந்து சட்டப்பூர்வமா மனைவியா ஏத்துக்கிட்டா தானே ஏத்துக்க முடியாது. அவங்கள ஒரு இதா சேர்த்து வச்சுக்கிறாங்க, ஸ்டெப்னியா வச்சுக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? காருக்கு ஸ்டெப்னி மாதிரி அது ஒரு ஸ்டெப்னி, அவ்வளவுதான். நாங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு வலிக்குது. நான் என்ன யார்கிட்ட போய் சொல்றது? அதெல்லாம் அது அவங்க இஷ்டம். நீங்க இப்பதான் லிவிங் டுகெதர் காலம் வந்துருச்சு. இது யார் கூட வேணாலும் வாழலாம், யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாங்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது புது சட்டம் இல்லடா, இது நீதிமன்றமே சொல்லிச்சுல, லிவிங் டுகெதர் நீதிமன்றம் சொல்லிச்சுல. இது பெரியாருக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் விடுதலை. அவன் வந்து அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டமா இருந்தா சேர்ந்து வாழ போறான். இல்ல அந்த பெண்ணு சேர்ந்து வாழலாம்னு 2 பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழலாம்னா ஒரு கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. லிவிங் டுகெதர்ல குழந்தை பெற அளவுக்கு இந்த காலத்து பெண்கள் வந்து அவ்வளவு சாதாரணமான ஆட்கள் இல்லை.
இல்லை எந்த எந்த எவ்வளோ கேஸ் ஏதாவது ஒரு கேஸ் வந்திருக்கு சொல்லுங்க. அப்ப நீதிமன்றத்துல என்ன அர்த்தம்? கணவன் மனைவியே வாழ்வாங்க, ஆனா சட்டப்பூர்வமான கணவன் மனைவி இல்ல. யாரு வேணாலும், அதாவது டைவர்ஸ் கோர்ட்ல போய் நிக்க வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது இங்க மட்டும் இல்லடா, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா மேலை நாடுகள்லயும் லிவிங் டுகெதர் இருக்கு. அடுத்த கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, ஈவேரா வந்து 13,20,000 கிலோமீட்டர் வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது உண்மையா எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். எப்படி ஏன்னா உண்மையா எடுத்துக்க? அவர் தான் திரும்ப 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 அந்த வேனை வச்சுக்கிட்டு சுத்திட்டே தானே இருந்தார். 94 வயசு 93 வயசு வரையும் சுத்திட்டு தானே இருந்தாரு. இல்ல அவர் நடைபாதையே 13,20,000 கிலோமீட்டர் நடக்கல போயிருக்காரு. நடக்கல நடக்கல வேன் ஒரு வேன் இருந்தது அவருக்கு. நான் சொல்லுவேன், அவங்க அப்பா இருந்தே சொல்லிக்கிறாரு, குடியரசு தருமா சுதந்திர தருமா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, வடிவேல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள் மாத்தி சொல்லியிருக்காரு. அதுதான் தப்பு. அதாவது என்னன்னா, அவரு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அது வேன், அவருக்குன்னு ஒரு வேன் ஏமா, அதாவது டங்கு ஸ்லிப், அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய விஷயமா இப்ப நீங்க பேசுறீங்க, நீங்க அப்ப அந்த கேள்வி கேட்கும்போது நீங்க தடுமாறல, நான் பதில் சொல்லும் போது தடுமாறலையா? இதெல்லாம் சகஜம்டா கண்ணு. இதை போய் நீங்க இதுக்கு ஒரு கண்ணு, காது, மூக்கு, ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு அந்த உருவத்தை வச்சு எங்களுக்கு வரலாறு கருவாடு கட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அதாவது ராமேஸ்வரம் கருவாடு, ராமநாதபுரம் கருவாடுன்னு சொல்லலாம். ஏங்க அவரு இத்தனை லட்சம் கிலோமீட்டர் சுத்தி வந்தாருங்கிறத நடந்து வந்தாருன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க? வாஸ்தவம் தாயா, தப்பு தாயா, என்ன பண்ண முடியும்? சுற்றுப்பயணம் போனாரு, இத்தனை 1000 லட்சம் கிலோமீட்டருங்கிறது உண்மைதான், அதுல ஒண்ணும் மாற்று நடக்கலமா. அவர் தான் டங்கு ஸ்லிப்பாகி சொல்லிட்டாருன்னு சொல்றேன். வேன்ல தான் சுற்றுப்பயணம் பண்ணாரு, அவ்வளவுதான். அத்தனை கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் பண்ணாரு, அவ்வளவுதான். நடக்கல. ஏமா அவர் என்ன இது காபர் அவர் பேர் இன்னொரு காபர், அவர் பேரு ஆமா, அவர் வந்து எல்லை காந்தின்னு பேருமா. அந்த எல்லை காந்தி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாம வண்டி இண்டியில போக மாட்டாரு, இந்தியா பூரா சுத்தி வந்தாரு. அது சுத்தி வந்து என்ன பண்ணாரு, நிலங்கள்லாம் வச்சிருக்கவங்கள்ட்ட தானமா நிறைய பேர்த்திட்ட நிலங்களை வாங்கி அந்த நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்க. இப்படி சொல்லும் போது அவரு அந்த சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு கோடி கிலோமீட்டர். அது யார் பலாத்காரம்? யாரு? எல்லா புகழும் இறைவனுக்கு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. சும்மா ஏங்க டங்கு ஸ்லிப்பா இருந்தெல்லாம் ஒரு விஷயமா எந்த ஊர்ல அப்படியா? அதாவது இதெல்லாம் புறக்கி எடுத்து கொண்டு வந்தீங்களா? எல்லாம் கேள்வி கேட்கணும். தேர்தல் கூட எந்த வருஷம் அப்படின்னு 2024 இல்ல 26 அப்பவே கேட்கிறேன். தேர்தல் கூட எப்போ இருக்குன்றது தெரியல. 2024 நாடாளுமன்ற திமுக அதிமுகவே தெரியல. டங்கு ஸ்லிப்புங்க, இது எதுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க? இவ்வளவு பெரிய விஷயங்கள் டங்கு ட்விஸ்டா பேசிடுவாங்களா எல்லாமே? ஏமா ஒரு பொது கூட்டத்துல பாருங்க, வயோதியங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் வயோதியன், எனக்கு இருக்கு. அந்த நோய் அவருக்கு இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு அதுக்கெல்லாம் அவருடைய அவர் வந்து துணை முதலமைச்சரா அவர் இருக்காரு. 4 வருஷமா திமுக வந்து டெஸ்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ 1-2 தானே என்ன பேசிட்டாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுனது நானே ஷாக் ஆயிட்டேன். ஆமா, எனக்கே ஷாக். என்னடா இப்படி பேசுறாருன்னு டக்குன்னு அதை இதுல காட்டி விட்டான். அதை கட் பண்ணி காட்டிருக்கலாம், அப்படியே காட்டி விட்டாங்க. 2வது, இந்த தம்பி சொன்னது வந்து பிரயாணம் சுற்றுப்பயணம் பண்ணாருன்னு சொல்றதுக்கு பதில் நடைப்பயணம் போனாருன்னு சொல்லிவிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
எவ்வளவோ சொல்லியிருக்கோம், அதுல ஒண்ணு தானே இது. நாங்கள் ஒன்று தாங்க, ஒன்று எவ்வளவோ நாங்கள் சொல்லலை. இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நன்றி.